குளத்துல போய் பொறி போடுறீங்க, வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு மாற்றம் வரும்னு நினைச்சு போடுறாரு. அதே குளத்துல ஒருத்தர் மீன் பிடிக்கிறார். பொறி போடுறவன் பெரிய பிரச்சனை இருக்கிறான், மீன் பிடிக்கிறவன் ஜாலியா இருக்கிறான். இதெல்லாம் நல்லா உற்று நோக்கி கவனிக்கணும். மீன் பிடிப்பது ஒரு உயிரை வதம் செய்வது. அவன் ஜாலியா மீன் பிடிச்சுன்னுக்கிறான். மீனை துடிக்க துடிக்க முள்ள மாட்டிக்குது, அப்படியே தூக்குறான், அது துடிச்சுக்கினே வருது, அப்படியே கக்குன்னு கொக்கில இருந்து கயிட்டுறான், பேக்ல போட்டுக்கிறான். அது தண்ணி இல்லாத கவர்ல போனதும் பட பட படம் அடிக்குது, கொஞ்ச நேரத்துல செத்து போகுது. வீட்டுக்கு எடுத்து போறான். சின்ன ஒரு வீடு தான், போறான், 100 ரூபாய் கொடுத்து பாமாயில வாங்குறான், சமைக்கிறான், சாப்பிட்றான், ஒரு கோட்டரை போடுறான், தூங்கிடுறான். இவன் கார் எத்துமே ஓரமா விட்டுட்டு அந்த காருக்கு ஒரு டிரைவர், பொறி வாங்கினதுக்கு ஒரு பிஏ போவான், ஷூ அவுத்து விட்டுட்டு ஷாக்ஸ் காலோட போய் உக்காஞ்சின்னு பொறி போடுவாரு. பெரிய பிரச்சனை இருப்பான். இப்போ இங்க நல்லது செய்பவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், தீயது செய்பவர்கள் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு சில பேருடைய குழப்பம்லாம் நிறைய பேருக்கு இன்னும் விளங்காம இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு இந்த டவுட் எல்லாம் இருக்கு. இது காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னு பேரு. இது பேருக்கு காரக கிரகம் பாவக கிரகமும் ஜோதிடத்துல ஒன்னா இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு செயலை ஒரே இடத்தில் 2 பேர் செய்யறான். ஒருத்தன் அதை அதர்மமா செய்யறான், ஒருத்தன் தர்மமா செய்யறான். தர்மம் செய்யறவன் கஷ்டப்படுறான், அதர்மம் செய்யறவன் நல்லா இருக்கிறான். இதுதான் கலியுகத்தோடைய சூட்சமமான சில விதிமுறைகளில் இதுவும் ஒன்று. நீங்க அந்த மீன் பிடிக்கிறவன் பின்னாடியே போங்க, உண்மையிலே பாத்தீங்கன்னா கண்டிப்பா சரக்கு அடிக்கிற கேரக்டர் இருக்கும். பசங்க ரோட்ல விளையாடும், வீட்டுல சாமான் செட்டுலாம் வெளியே கிடக்கும், போவோம் ஜாலியா ஆக்கி சாப்பிடுவோம், கொத்துருவோம். பெரிய கடனும் ரொம்ப படத்தை இருக்காது. வீட்டுக்கு பொறி போட்டா வாழ்க்கை இருக்குன்னு போடுறேன். அவனை கூட்டு கேளுங்க, அவன் பொண்ணு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், பையன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், அவன் ஒய்ஃப் உடையவனுக்கும் பிரச்சனை இருக்கும், கடன் இருக்கும், லோன் இருக்கும், ஏதோ ஒரு மன ரீதியா மிகப்பெரிய மாட்டி சிக்கி தவிச்சிருப்பான். இப்போ ஒரு உயிரினத்துக்கு போய் உணவு போடுறதுக்கு இவ்வளவு பிரச்சனை வேணும். அதே உயிரை வதம் செய்யறவன் நல்லா இருக்கிறான். இப்ப நம்ம என்ன பண்ணோம், இப்போ பீச் ஓரம் நம்ம பீச்சுக்கு போவோம். பீச் ஓரம் நிறைய பில்டிங்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணும்னா, சே இந்த வீட்டுல மட்டும் நான் இருந்தேன்னா டெய்லி பீச்சுக்கு வருவேன் அப்படின்னு நினைப்போம். ஒரு நாள் அதே பீச்சோரம் இருக்கிற வீட்டுக்கு நீ குடி போவ, ஒரு நாளும் நீ பீச்சுக்கு போக முடியாது. ஒரு பாப்கார்ன் விற்பாரு தியேட்டர்ல, அந்த தியேட்டர்ல பாப்கார்ன் விற்கிறோம், ஒரு படத்தை கூட பார்த்துக்க மாட்டான். கடைசி வரைக்கும் பாப்கார்ன் தான் வாழ்க்கை முடிஞ்சிடும்.